Good morning, students. I am V. Krishnamurthy, science teacher of Bharati Vidyalaya Metric Higher Secondary Schools. Today, online class, Unit 20, Plant Breeding and Biotechnology. Now, we can see the methods of plant breeding and crop improvements. அதாவது crop management அப்படிங்கிறதுல என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கோ இல்லை ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிளான்ட்ஸை ஸ்பெசிஃபிக்காக நியூ வெரைட்டிஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் செலெக்ஷன், தேர்ட் ஒன் பாலிப்ளாய்டு ப்ரீடிங், தென் ஃபோர்த் ஒன் மியூட்டேஷன் ப்ரீடிங், then last one hybridization. These 5 steps are very essential for the processing of crop management. First, we can see the introduction of new varieties from foreign countries. Introduction of high yielding varieties of plants from one place to another one place. Such plants are introduced. For example, exotic means ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து என்னென்ன மாதிரியான பிளான்ட்டோட வெரைட்டிஸ் ஆர் சீடோட வெரைட்டிஸை நம்ம இந்தியாவுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸாய்டிக் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபேசியோலஸ் மங்கோ வாஸ் இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் சைனா. அதாவது உளுந்து இருக்கு இல்லையா, பிளாக் கிராமோட பைனாமியல் நேம் தான் ஃபேசியோலஸ் முங்கோ. அந்த ஃபேசியோலஸ் முங்கோ அப்படிங்கிற பிளான்ட் எங்கேருந்து இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து ஒரு சில பிளான்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்போ இந்தியாவிலேருந்து போகக்கூடிய அந்த பிளான்ட்ஸுக்கு என்ன பேர் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிஜினஸ் வெரைட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு we can introduce new varieties from foreign countries. On the same way, we can also send out the new varieties of plants from India to other countries. From outside the country, it is known as exotic. From inside the country, it is known as indigenous. இந்தியாவிலேருந்து எதெல்லாம் போகுது அதுக்கு என்ன பேர் அப்படின்னா இண்டிஜினஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ இல்லை இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சீட்ஸை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணணும். அதே சமயத்தில் அதோட ஈல்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பிளான்ட்டோட வெரைட்டிஸை ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கோ இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கோ போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம நியூ வெரைட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அந்த நியூ வெரைட்டிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா பேத்தஜன்ஸ்க்கோ இல்லை பெஸ்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத அதோட மெயின் தீமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ ஃபாரின்லேருந்து எந்த ப்ராடக்ட் இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னாலும் அதுக்கு பேர் எக்ஸைட்டிக். இங்கேருந்து எந்த ப்ராடக்ட் வெளியில் போகுது அப்படின்னாலும் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிஜினஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது ஸ்பெசிஃபிக்காக ஃபேசியோலஸ் முங்கோ அப்படிங்கிறது எங்கேருந்து சார் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ கிராப் மேனேஜ்மெண்ட்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு டைட்டிலுக்கு என்ன பேர் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறதான். செகண்ட் ஒன் செலெக்ஷன். செலெக்ஷன் மீன்ஸ் we can select a pure and the same way high yield அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி. நம்ம பிளான்ட்ஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். அது எப்படிலாம் சார் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் பீனோடைப், ஒரு பிளான்ட்டோட பீனோடைப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் ஃப்ரம் மிக்ஸ்டு பாப்புலேஷன் ஒரு 20-30 பிளான்ட் ஒரு இடத்துல வளர்ந்துருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது 1 or 2 பிளான்ட்ஸை செலக்ட் பண்ணி அதிலேருந்து அதோட சீட்ஸை வச்சு நம்ம புதுசாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா. இண்டிவிஜுவல் பிளான்ட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ஸ்டோர்ட் அவுட் செலக்டட் அப்படிங்கிற மாதிரி. This selection classified into 3 main categories. First one is mass selection, second one is pure line selection, third one is clonal selection. It is very important to find out the crop management. So how we can find out the selection oriented process in the crop means first mass selection method, second one is pure line selection method, third one is clonal selection method. இந்த மாஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரெடிஷ்னலாக எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு மெத்தடுக்கு பேர் தான் மாஸ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாஸ் செலெக்ஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மிக்ஸ்டு பாப்புலேஷன், எல்லா பிளான்ட்ஸும் கலந்துருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷன்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ கோதுமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கோதுமையில் இருக்கிற எல்லா வெரைட்டியும் ஒன்றா ஒரே இடத்துல கல்டிவேட் பண்ணி அதில் எது நமக்கு ஃபெமிலியராக நல்லா இருக்குது, அதோட ஈல்டு, அதோட ஹைட்டு, வெயிட்டு, அந்த பிளான்ட்ஸ் க்ரோத் ஆகக்கூடிய அதோட எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பர்டிகுலர் பிளான்ட்ஸ் மட்டுமே செலக்ட் பண்ண போகிறாங்க. அப்படி செலக்ட் பண்ண பிளான்ட்ஸை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா செகண்ட் ஜெனரேஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட்லேருந்து தேர்டுலேருந்து ஃபோர்த் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸ் ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகிக்கிட்டே போகுது. இதில் மாஸ் செலெக்ஷன் மூலிமா ஒரு பியூரான ஒரு வெரைட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு மினிமம் ஹவு many இயர்ஸ் ஆகும் அப்படின்னா 7 to 8 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மாஸ் செலெக்ஷன் மூலிமா நம்ம ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டை செலக்ட் பண்ணுறோம். அந்த பிளான்ட்டோட ஈல்டு எப்படி இருக்குது, அந்த பிளான்ட் மூலிமா வரக்கூடிய ஃபர்தர் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக மினிமம் எத்தனை ஜெனரேஷன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா 7 to 8 ஜெனரேஷன்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு மெத்தட்.
அந்த மெத்தட் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் செல்ஃப் பாலினேட்டட் அண்ட் கிராஸ் பாலினேட்டட் கிராப் எல்லாத்தையுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூரான வெரைட்டியை நம்ம கெயின் பண்ணுறதுக்காக மினிமம் 7 to 8 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியை சொல்கிறோம். ஸோ பிளான்ட்டோட செலெக்ஷன் மெத்தடோட ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னா மாஸ், செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பியூர் லைன் செலெக்ஷன், தேர்ட் மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ் செலெக்ஷனுக்கு ஹவு மெனி நம்பர் ஆஃப் இயர்ஸ் டு கெட் இட் த பியூர் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா 7 to 8 ஜெனரேஷன்ஸ் ஆர் 7 to 8 ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இப்போ மாஸ் செலெக்ஷன் அப்படின்னா மிக்ஸ்டு பாப்புலேஷன்லேருந்து பெஸ்ட்டு பிளான்ட் நம்ம செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன்லேருந்து செகண்ட்லேருந்து தேர்ட் இப்படி 7 to 8 ஜெனரேஷன்ஸ் வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த 8 ஜெனரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த மாஸ் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒன்று நமக்கு ஒரு பியூரான அதே சமயத்தில் ஹை ஈல்டு கொடுக்கக்கூடிய வெரைட்டிஸை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ் செலெக்ஷன் மூலிமா என்னென்னலாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்நட் வெரைட்டிஸில் TMV 210 அப்படிங்கிற 2 வெரைட்டிஸ் ஆஃப் கிரவுண்ட்நட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாஸ் செலெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த மாஸ் செலெக்ஷன் மெத்தட் மூலிமா ப்ரொடியூஸ் ஆன இந்த 2 கிரவுண்ட்நட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈல்டு அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் அதோட ஷெல் அவுட்டர் கவரிங் லேயர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹார்டாக நல்லா நமக்கு ஒரு ஃபேவரபுளான ஒரு கேரக்டர்ஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் லைன் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த பியூர் லைன் செலெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி சார் அப்படின்னா மாஸ் செலெக்ஷன் மாதிரியே தான். பட் ஆனால் மாஸ் செலெக்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரஸ் நம்பர் ஆஃப் பிளான்ஸை ஒரு மிக்ஸ்டு பாப்புலேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கலெக்ட் பண்ண போகிறோம். பட் இங்கே பியூர் லைன் செலெக்ஷன் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிசைரபிள் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரியான செலக்டிவான பிளான்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அப்படி சூஸ் பண்ண பிளான்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அப்படி செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் அப்படி ஒவ்வொரு ஜெனரேஷனாக நியூ வெரைட்டிஸ் ஆர் நியூ ஈல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகுது. அப்போ அதோட ஹார்வெஸ்ட்டு அந்த சீட்ஸ் இதெல்லாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் செலெக்ஷனை கம்பேர் பண்ணால் எப்படி இருந்தோ அதே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு பர்டிகுலரான ஈல்டு அப்படிங்கிற ஒன்று எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இந்த மாதிரி எல்லா ஜெனரேஷன்ஸ்லையுமே பியூர் லைன் அப்படிங்கிற ஒரு செலெக்ஷன் மூலிமா நம்ம எடுக்கக்கூடிய ஈல்டு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி மாஸ் செலெக்ஷனுக்கு 7 to 8 ஜெனரேஷன் தேவைப்பட்டதோ அதேமாதிரி பியூர் லைன் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா 9 to 10 ஜெனரேஷன் வரைக்கும் தேவை. அதாவது 9 to 10 ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் 9 to 10 ஜெனரேட்டட் பிளான்ஸை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் லைன் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் மூலிமா நமக்கு நியூவான பிளான்ஸ் கிடைக்கும். அந்த நியூவான பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ அப்போ பிளான்ட்டோட செலெக்ஷனில் செகண்டாக வருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் லைன் செலெக்ஷன். இந்த பியூர் லைன் செலெக்ஷன் நம்ம எதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா செல்ஃப் பாலினேஷனை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறோம். சரியா? இங்கே எதை ஃபாலோ பண்ணுறதில்லை அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் சைடே நம்ம வர்றதில்லை. சரியா? ஸோ அப்போ மாஸ் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் கிராஸ் 2 பாலினேஷன் டைப்புமே இருக்குது. பட் பியூர் லைன் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாலினேஷன் தான். அதுதான் என்ன சார் அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் ஆர் ஆட்டோகேமி அப்படிங்கிற ஒன்று. பியூர் லைன் செலெக்ஷன் மூலிமா வரக்கூடிய ஈல்ட் அப்படிங்கிறது எல்லாமே எப்போ சார் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 to 10 ஜெனரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ அப்போ பியூர் லைன் செலெக்ஷன் ஈச் பிளான்ட் ஹார்வெஸ்டட் threshed and sown in a separate plots. For example 1 2 3 4 5 6 7 8 9 அடுத்து 10. ஸோ அப்போ 9 and 10 இந்த 2 ஜெனரேஷனில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த பிளான்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி மாஸ் செலெக்ஷன் மூலிமா நமக்கு தேவையான கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட்நட்டில் புதுசான வெரைட்டிஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பியூர் லைன் செலெக்ஷன் மூலிமாவும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுலேருந்து ஈல்டு அப்படிங்கிற ஒன்று நம்மளால் அதிகமாக எடுக்க முடியும். அதே சமயத்தில் சீடோட ஷேஃபு அதோட ஷெல்லோட நேச்சர் ப்ளஸ் அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி ப்ளஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி கம்பேர் டு மாஸ் செலெக்ஷன் பியூர் லைன் செலெக்ஷன் அப்படிங்கிறது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டைமிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 9 to 10 இயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 to 8 இயர்ஸ் ஆகுது. அதை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 2 to 3 இயர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டைம் பீரியட் அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். சரியா? பட் மாஸ் செலெக்ஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காக. பியூர் லைன் செலெக்ஷனில் எடுத்துக்கக்கூடிய அந்த டெஸ்டிங் பீரியட் பிளான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி லோ.
லோ மீன்ஸ் லிமிட்டட் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் ஒன்லி டேக்கன் ஃபார் தயர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ லிமிட்டட் நம்பர் ஆஃப் பிளான்ஸை வச்சே நம்மளால் பியூரான ஈல்டை நம்மளால் கொடுக்க முடியுது அப்படின்னா, அப்போ அது மூலிமா வரக்கூடிய அந்த ஹார்வெஸ்டிங், அதே சமயத்தில் அதோட ஸ்டோரேஜ் ஓரியன்ட் பர்பஸ் அப்படிங்கிறது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈல்டு அதிகமாக இருக்கிற பேரண்ட்ஸை கம்பேர் பண்ணுற ஒரு ஹைப்ரிட் நேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விகரஸான ஒரு பிளான்ட் அப்படிங்கிற ஒன்று நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மாஸ் செலெக்ஷன் அப்படின்னாவே எந்த மாதிரியான பாலினேஷன் டைப் வேணும்னா இருக்கலாம். பட் பியூர்லைன் செலெக்ஷன் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி செல்ஃப் பாலினேஷன் ஓரியன்டட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னாவே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கம்பேட்டபிள் மேல் ஃபீமேலோட அந்த இன்டராக்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்பரிங் பிளான்ஸ்குள்ளேயே மட்டும் நடக்குது அப்படிங்கிறதுனால இதில் ஈல்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பட் மாஸ் செலெக்ஷனை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பியூர்லைன் செலெக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ வெரைட்டிஸ் ஃபார்ம் ஆகுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இங்கே செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுனால ஈல்டு அதிகமாக இருக்கக்கூடிய வெரைட்டி நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் மோர் வயபிள், மோர் வேரியண்ட் வெரைட்டி அப்படிங்கிற ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட். Purulent selection is a progeny of a single individual obtained from the self-breeding or self-pollination. This is also called as individual plant selection அப்படின்னு சொல்கிறோம். From a self-pollination crop, large number of plants are selected and harvested individually. சார் இங்கே செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலிமா தான் நம்ம பிளான்ட்ஸையே ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அங்கே செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கிறப்ப என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸுக்குள்ளே தான் இந்த செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடே இருக்க போகுது. அதுலேயுமே பியூர்லைன் அப்படிங்கிறப்ப இங்கே ஒரே மாதிரியான ஜீனோடைப், ஒரே மாதிரியான பீனோடைப் கேரக்டர்ஸ் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இண்டிவிஜுவல் பிளான்ட் ப்ராஜனிஸ் ஃப்ரம் தம் ஆர் எவாலுவேட்டட் செப்பரேட்லி. ஒவ்வொரு பிளான்ட்டோட கேரக்டர்ஸும் வெதர் ஜீனோடைப்பிக்கலி ஆர் பீனோடைப்பிக்கலி வி கேன் ஐடென்டிஃபை. த பெஸ்ட் ஒன் இஸ் ரிலீஸ்ட் ஆஸ் எ பியூர் வெரைட்டி. அதில் எது சார் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாக தெளிவாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுக்குள்ளே கொண்டு போகிறோம். ஸோ த பியூர்லைன் செலெக்ஷன் ஓரியன்டட் ப்ராஜனி இஸ் சிமிலர் போத் ஜீனோடைப்பிக்கலி அண்ட் பீனோடைப்பிக்கலி. Genotypically means anatomically, phenotypically means morphologically. So we can select the morphologically and anatomically same characterized plants அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். Then third one என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, clonal selection. Clonal selection அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a group of plants produced from a single plant. ஒரே ஒரு பிளான்ட்டோட பாடியிலேருந்து ஏகப்பட்ட பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோனல் செலெக்ஷன் அப்படிங்கிறது. இது என்ன வெஜிடேட்டிவா இல்லை ஏசெக்சுவலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் வெஜிடேட்டிவ் அண்ட் ஏசெக்சுவலிட்டி ப்ரொடெக்ஷன் ரெண்டு கேட்டகரியிலையுமே வரும். இங்கே ஒரே ஒரு பேரண்ட் மட்டும் தான் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்ல முடியாது அப்படின்னா செக்ஷுவல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. சரியா? க்ளோன்ஸ், ஆல் த பிளான்ட்ஸ் ஆஃப் க்ளோன் ஆர் சிமிலர் போத் ஜீனோடைப் அண்ட் பீனோடைப். ஜீனோடைப் அப்படின்னா அனாட்டமிக்கலாகவும் இல்லை மார்ஃபாலஜிக்கலாகவும் ரெண்டும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னா, சிங்கிள் பிளான்ட் எனஃப் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் நியூமரஸ் பிளான்ட் அப்படிங்கிறது அதோட மெயினான கான்செப்ட். ஹியர் த வெஜிடேட்டிவ்லி ப்ராபகேட்டட் கிராப் மிக்ஸ்டு பாப்புலேஷன்ஸ் செலெக்ஷன்ஸ் இன் த டிசைரபிள் க்ளோன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய பிளான்ஸ் ஏதாவது இருக்குது சார், அந்த பிளான்ஸோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னா, அப்போ அந்த மாதிரியான பிளான்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குளோனல் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஏன் சார் அப்படின்னா, குளோனல் செலெக்ஷன் அப்படிங்கிற மூலிமா ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் இருந்தால் கூட போதும், அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நியூமரஸ் பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ த பெஸ்ட் அண்ட் ரீசென்ட்லி டிஸ்கவர்டு மெத்தட் ஆஃப் பிளான்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோனல் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் சொல்கிறோம். சரியா? ஏன்னா குளோனல் செலெக்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக ஃபெமிலியராக கிடைக்கக்கூடிய பிளான்ஸ்லேருந்து அதே சமயத்தில் ரேராக இருக்கக்கூடிய பிளான்ஸை கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பிளான்ட் ப்ரீடிங் அப்படிங்கிறதுல என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் ஆர் மெத்தடாலஜிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் ப்ரீடிங். மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிளான்ட் ஆர் அனிமலோட பாடியில் நடக்கக்கூடிய சடன் சேஞ்சஸ். இட் இஸ் அ ஹெரிடபிள் சேஞ்ச் ஆஃப் நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஒரு பிளான்ட்டோட டிஎன்ஏவை நம்ம சேஞ்ச் பண்ணி அது மூலிமா அந்த பிளான்ட்டோட கேரக்டர்ஸை நம்ம மாற்ற போகிறோம், ஒரு ஆல்ட்ரு பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா மியூட்டேஷன் ப்ரீடிங். எப்படி சார் அந்த டிஎன்ஏவோட கேரக்டர்ஸை நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா, சர்டன் ஏஜென்ட்ஸை வச்சு தான் நம்ம அந்த ப்ராசஸை செய்ய போகிறோம். அப்போ டிஎன்ஏவோட கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக என்னென்ன மாதிரியான ஏஜென்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சர்டன் கேரக்டர்ஸ் ஆர் சேஞ்ச்டு with the help of some materials. These materials are known as mutants. These mutant materials are changed the characters of a DNA. So the DNA character will be changed means the total organism character or the total plant morphological or anatomical characters will be changed அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஜெனட்டிக் வேரியேஷன் சேஞ்ச் இன் த ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுது பாருங்கள். அப்போ மியூட்டன்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மெட்டீரியல்ஸ் சேஞ்சிங் த கேரக்டர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏவால் என்ன ஆகுது அப்படின்னா
நமக்கு பிளான்ட்டில் ஃபேவரபுளான கேரக்டர்ஸை மட்டும் வச்சுக்கலாம். அன்ஃபேவரபுளான கேரக்டர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கேரக்டர் சேஞ்சிங்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா மியூட்டாஜென்ஸ் ஆர் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ். மியூட்டாஜென்ஸ் அப்படின்னாலும் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். ஸோ அப்போ மியூட்டாஜென்ஸ் ஆர் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸோட மெயினான வேலை என்ன அப்படின்னா இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹெரிடிட்ரி கேரக்டர்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல் ஓரியன்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் அ பிளான்ட். அதாவது டிஎன்ஏவோட கேரக்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா ஒரு பிளான்ட்டோட கேரக்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மியூட்டேஷனல் கான்செப்ட் மூலிமா ஒரு பிளான்ட்லேருந்து புதுசாக இன்னொரு வெரைட்டியை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு தான் என்ன பேர் சொல்கிறது அப்படின்னா மியூட்டேஷன் ப்ரீடிங். இப்போ ரீசெண்டாக டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு பிரான்ச் எதுங்க சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மியூட்டேஷன் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த மியூட்டேஷன் எப்படி சார் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா வெதர் ஃபிசிக்கலாகவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், கெமிக்கலாகவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபிசிக்கல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அந்த பிளான்ட்டோட பாடிக்கு மேலே சர்டன் மெட்டீரியல்ஸை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமோ இல்லை ரேடியேஷனை எமிட் பண்ணுறது மூலியமோ நம்ம மியூட்டேஷனை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை சார் சர்டன் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அந்த பிளான்ட்டோட கேரக்டர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெதர் ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி கெமிக்கலாக இருந்தாலும் சரி பிளான்ட்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதோட பாடியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஆர் டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் சீக்வன்சஸோட அந்த கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணி அந்த பிளான்ட் தனக்கு தேவையான புதுசான ஒரு கேரக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலிமா ஈல்டு இன்க்ரீஸ் பண்ண போகுது அப்படின்னா அதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மியூட்டேஷன் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ஸ், செகண்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் கெமிக்கல் மியூட்டாஜென்ஸ். ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ஸில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ்ரே, ஆல்ஃபா ரே, காமா ரே, பீட்டா ரே, யூவி ரேஸ், டெம்பரேச்சர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ மொத்தம் 5 டைப் ஆஃப் ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா எக்ஸ்ரே, ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் அண்ட் யூவி ரேஸ். யூவி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாமே ஃபிசிக்கலாக மியூட்டேஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக. கெமிக்கல்ஸுக்கு என்னென்ன சார் அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட்டும் மஸ்டார்ட் கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மியூட்டேஷன் பில்டிங்கால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னு பாருங்கள். யூட்டிலைசேஷன் ஆஃப் இண்டியூஸ்டு மியூட்டேஷன்ஸ் அண்ட் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு சில பிளான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் அப்படிங்கிறத ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பிளான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூட்டேஷனல் ஓரியன்ட் கான்செப்ட்டுக்கு அது இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் நேச்சர்ஸ் ஏதாவது கிரியேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபேவரபுளாகவும் இருக்கும் அன்ஃபேவரபுளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மியூட்டேஷன் ப்ரீடிங் மூலிமா என்னென்ன ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் கிரியேட் ஆனிச்சு அப்படின்னா ஷட்பதி சொனாரா அப்படிங்கிற வீட் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆனிச்சு அப்படின்னா சொனாரா 64 வந்தது. அப்போ சொனாரா 64 அப்படிங்கிற வீட்டை வந்து நம்ம காமா ரேஸ் மூலிமா ஷட்பதி சொனாரா அப்படிங்கிற ஒரு வீட் வெரைட்டியாக மாற்றிருக்கிறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அட்டமிட்டா 2 அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் மூலிமா வந்த ஒரு ரைஸ் வெரைட்டி. இந்த மியூட்டேஷனல் ரைஸ் வெரைட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலைன் டாலரன்ஸ் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் அரிசி வெரைட்டி. பட் இந்த ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா சால்ட் வாட்டர்லேயும் நல்லா வளருது. அதே சமயத்தில் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தேர்டு கிரவுண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா அதோட தோல் நல்லா மொத்தமாக இருக்க மாதிரி ஷெல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப திக்காக நல்லா ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மியூட்டேஷன் பில்டிங் மூலிமா நமக்கு என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சொனாரா 64 வந்து சர்பதி சொனாரா அப்படிங்கிற ஒரு வீட் வெரைட்டி நமக்கு கிடைச்சிருக்கு. அதே சமயத்தில் அட்டமிட்டா 2 அப்படிங்கிற பெஸ்ட் டாலரன்ஸ், அதே சமயத்தில் சலைன் வாட்டரில் நல்லா க்ரோத் ஆகக்கூடிய ஒரு ரைஸ் வெரைட்டி நமக்கு கிடச்சிருக்கு. அதே சமயத்தில் கிரவுண்ட்நட்டில் எல்லாமே என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஷெல்ஸ் எல்லாமே நல்லா திக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக ஃபிசிக்கல் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபிசிக்கல் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸில் ரொம்ப முக்கியமான ஒன்று எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா அப்படிங்கிற ரேஸ் தான். இந்த காமா ரேஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து சார் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டன் எலமெண்ட்ஸ்லேருந்து நமக்கு கிரியேட் ஆகுது. இந்தியாவில் இந்த காமா ரேஸை வச்சு எங்கே சார் பிளான் ப்ரீடிங் அப்படிங்கிற கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா கல்கட்டா வெஸ்ட் பெங்காலில் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த கல்கட்டாவில் இருக்க வெஸ்ட் பெங்காலில் காமா ரேஸை வச்சு புதுசான பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த இன்ஸ்டியூஷனுக்கே என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா கார்டன் ஆர் அட்டாமிக் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார் அட்டாமிக் எனர்ஜி வச்சு நம்மளால் நிறைய எமிஷன்ஸ் அப்படிங்கிற ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச உடனே காமா ரேஸை வச்சு நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமா ரேஸ் எதுலேருந்து எமிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால்ட் 60 அண்ட் சீசியம் 137. ஸோ அப்போ கல்கட்டாவில் இருக்கிற காமா கார்டனில் காமா ரேஸ் எதை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கோபால்ட் 60 அண்ட் சீசியம் 137 அப்படிங்கிற 2 எலமெண்ட்ஸில் இருந்து தான் நமக்கு காமா ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த காமா ரேஸை என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பிளான்ட்டோட பாடிக்குள்ளே இன்ஷியேட் பண்ணி அந்த பிளான்ட்டோட பாடிக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏவோட கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த காமா ரேஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸோட பாடிக்குள்ளே இருக்க டிஎன்ஏ அந்த டிஎன்ஏக்குள்ளே போய் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹெரிடபிள் சேஞ்சஸை பண்ணுது. அதனால் அந்த பிளான்ட்டோட கேரக்டர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே என்டையராக டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அப்போ காமா ரேஸ் யூஸ்டு டு induce the mutational oriented aspects in plants means it is a physical mutagenic
ப்ராசஸ் ஆர் ஃபிசிக்கலி மியூட்டேஷன் ப்ரீடிங், ஃபிசிக்கல் மியூட்டாஜெனிக் ப்ராசஸ் ஓரியன்டட் ஃபிசிக்கல் மியூட்டேஷன் ப்ரீடிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரியா? அதுக்கப்புறம் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, 2 பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 2 பேரண்ட்ஸ்லேருந்து புதுசான ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் வரப்போகுது. அந்த நியூ ஆஃப்ஸ்ப்ரிங் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா பேரண்ட்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிக்கேல் சிரியல் அப்படிங்கிற ஒரு ஃபீமேலோட வெரைட்டி, ட்ரிட்டிகம் டியூரம் அப்படிங்கிற ஒரு மேல் வெரைட்டி. ட்ரிட்டிகம் டியூரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வீட்னா கோதுமை. சிக்கேல் சிரியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீட் அண்ட் ரை இது ரெண்டோட கேரக்டர்ஸையும் நல்லா கிராஸ் பண்ணி F1 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரிட்டிகேல் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியை பியூர் வெரைட்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ ட்ரிட்டிகம் டியூரம் சிக்கேல் சிரியல் இந்த 2 பேரண்ட்ஸை வச்சும் ட்ரிட்டிகேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரிட்டிகேல் அப்படிங்கிறத என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மேடு சீரியல், மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் தானிய வெரைட்டி எது சார் அப்படின்னா ட்ரிட்டிகேல் அப்படிங்கிறது. ட்ரிட்டிகம் டியூரமோட குரோமோசோமல் நம்பர் எத்தனை அப்படின்னா 2n = 28. சிக்கேல் சிரியல் அப்படிங்கிறதோட குரோமோசோமல் நம்பர் எத்தனை அப்படின்னா 2n = 14. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிட்டிகேலில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2n = 21. அப்போ 2n = 21 இருக்கையில் இந்த ட்ரிட்டிகேல் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெரைலாக இருக்குது. இதால் இன்னொரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குரோமோசோமோட நம்பரை டபுளிங் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கோல்சிசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கோல்சிசின் அப்படிங்கிற கெமிக்கலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோமோட நம்பரை அப்படியே டபுள் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த குரோமோசோமோட நம்பரை டபுள் பண்ணுறப்ப ட்ரிட்டிகேலோட குரோமோசோம் நம்பர் என்ன ஆகுது அப்படின்னா 2n = 42. அதாவது ட்ரிப்ளாய்டிலேருந்து அது என்னவா மாறுது அப்படின்னா ஹெக்ஸாப்ளாய்டியாக மாறுது. ட்ரிப்ளாய்டியாக இருக்கையில் அந்த ட்ரிட்டிகேல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெரைலாக இருக்குது. அதே ஹெக்ஸாப்ளாய்டியாக மாறையில் அந்த ட்ரிட்டிகேல் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டைலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அப்போ 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் எடுத்து நியூவான கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பிளான்ட்டு ஸ்டெரைலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கோல்சிசின் அப்படிங்கிற கெமிக்கலை யூஸ் பண்ணி அந்த பிளான்ட்டை நம்ம ஃபெர்டைலாக மாற்றுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான டெக்னாலஜிக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறது தான் சயின்ஸில் இப்போ ரீசெண்டாக டெவலப் ஆகிருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இதில் பாருங்கள் ட்ரிட்டிகேல் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு மேட் சீரியல் ஹைப்ரிட். ஃபஸ்ட்டு மேட் சீரியல் ஹைப்ரிட் அப்படின்னா 2 பேரண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக அதே சமயத்தில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஈல்டை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தானிய வெரைட்டி எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கேல் சிரியல் ப்ளஸ் ட்ரிட்டிகம் டியூரம் 2ஐயும் கிராஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய ட்ரிட்டிகேல் அப்படிங்கிறது தான். சரிங்களா? த சைக்கிள் ஆஃப் கிராப் ரைசிங் அண்ட் செலெக்ஷன் டில் த பிளான்ஸ் வித் டிசைர்டு கேரக்டர்ஸ் அப்டைன்ட். Development of new varieties, long drawn process. The 2 main aspects of hybridization are to combine characters of 2 plants in one plant. அதாவது 2 பிளான்ட்டோட கேரக்டர்ஸையும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரே பிளான்ட்டுக்குள்ளே வர மாதிரி கம்பைன் பண்ணுறாங்க. அண்ட் டு யூஸ் யூட்டிலைஸ்டு ஹைப்ரிட் விகர். இந்த மாதிரி பண்ணுறது மூலமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பிளான்ட்டோட அந்த விகரஸ் நேச்சர் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் ஒரு பிளான்ட்டில் கேரக்டர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இல்லை குரோமோசோமோட நம்பரை ஏதாவது டபுள் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்சிசின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோல்சிசின் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டில் பாலிப்ளாய்டைசேஷன் அப்படின்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா பாலிப்ளாய்டு நார்மலாக இருக்கக்கூடிய குரோமோசோமல் நம்பர் இல்லாமல் எக்ஸ்ட்ராவான குரோமோசோமல் நம்பரை ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலிமா ஒரு பிளான்ட்டோட கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணி நமக்கு ஃபேவரபுளான கேரக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதனால் ஈல்டு அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தான் பேர் ஹைபிரிடைசேஷன் டெக்னிக்.